வணக்கம். ஒரு பக்கம் பல ஆயிரம் வருஷம் பழமையான நம்ம தமிழ் இலக்கண நூல். இன்னொரு பக்கம் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மொழி. இது ரெண்டும் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இந்த ஆச்சரியமான இணைப்பு எப்படி சாத்தியமாச்சுன்னு விரிவா பார்க்கலாம். இத பாருங்களேன். ஒரு பக்கம் தொல்காப்பியம், இன்னொரு பக்கம் பைத்தான். இது ரெண்டுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேல இடைவெளி இருக்கு. இவ்வளவு பெரிய கால இடைவெளிக்கு பிறகும் இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு பாருங்க. அதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியமே. இப்போ நம்ம மனசுல வர முக்கியமான கேள்வி இதுதான். எப்படி ஒரு பழங்கால இலக்கணத்தோட தர்க்கம் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் கருவிகளுக்கு ஒரு அடித்தளமா இருக்க முடியும்? வாங்க, இந்த பயணத்துல அதுக்கான விடைய தேடலாம். சரி, இதெல்லாம் எதுக்கு செய்யணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது ஏதோ சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக பண்ற பரிசோதனை மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி உண்மையான நடைமுறை தேவைகள் நிறையவே இருக்கு. இதோட நோக்கங்கள் எல்லாமே ரொம்ப பிராக்டிக்கலானது. புதுசா தமிழ்ல செயலிகளை உருவாக்குறது, நம்ம பயன்படுத்துற ஸ்பெல் செக்கரை இன்னும் சிறப்பா மாத்துறது, ஏன் தமிழ் மொழிய ஜாலியா கத்துக்க விளையாட்டுகளை உருவாக்குறது வரைக்கும் இதுல அடங்கும். தொல்காப்பியத்தோட தெளிவான இலக்கண விதிகள் இருக்கு இல்லையா? அது ஒரு கம்ப்யூட்டருக்கு மொழிய ரொம்ப தர்க்க ரீதியா புரிய வைக்க ஒரு சரியான அஸ்திவாரத்தை கொடுக்குது. இந்த விஷயத்த பத்தி அந்த கட்டுரையில ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. காலேஜ் படிக்கிற பசங்க கிட்ட கூட உயிரெழுத்து, மெய்யெழுத்து, குரில், நெடில்னு கேட்டா தடுமாறுறாங்க. இது உண்மையிலே வருத்தமான விஷயம்தான். இந்த மாதிரி புதுமையான கற்றல் முறைகள் மூலமா எதிர்காலத்துல இந்த பிரச்சனைகளை குறைக்க முடியும். பாருங்க, இது வெறும் டெக்னாலஜி பத்தின விஷயம் மட்டும் இல்ல, நம்ம மொழியோட அடிப்படையை அடுத்த தலைமுறைக்கு சரியா கொண்டு போறத பத்தியும் தான். சரி, இப்ப இதெல்லாம் பேசிட்டோம். இத உண்மையில எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமாங்க? ஐயோ, இது ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குமேன்னு நினைக்காதீங்க. இதோட முதல் படிகள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப எளிமையானது. ஆரம்பிக்கிறதுக்கு வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல் கமெண்ட் ஓபன் தமிழ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் லைப்ரரியே இன்ஸ்டால் பண்ணது. இத ஒரு கம்ப்யூட்டருக்கு தமிழ் சொல்லித்தர அகராதின்னு வச்சுக்கலாமே. அடுத்த 2 வரிகள் நாம தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்த போறோம்னு கம்ப்யூட்டருக்கு சொல்லுது. அவ்வளோதான். இதோ பாருங்க, நம்ம முதல் ப்ரோக்ராம். இது பழமைக்கும் புதுமைக்கும் நடுவுல நடக்கிற முதல் சந்திப்பு. தொல்காப்பிய ஆசானுக்கு வணக்கம்னு ஒரு கம்ப்யூட்டர் சொல்றது சின்ன ஸ்டெப் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி. ஓகே, இப்போதான் நம்ம இந்த விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். தொல்காப்பியத்தோட இலக்கண அமைப்பு எப்படி ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சிக்கிற மொழியா ஒரு புரோகிராமா மாறுதுன்னு பார்க்க போறீங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த ஒரு வரிதான் நாம கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க போற அஸ்திவாரம். தொல்காப்பியர் தமிழ் எழுத்துக்களோட மொத்த கட்டமைப்பையும் இந்த ஒரு வரியில விளக்கிடுறாரு. இதுக்கு ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் இருக்கு. தொல்காப்பியர் எவ்வளவு அழகா, எவ்வளவு தெளிவா இந்த விதிகளை பிரிச்சு வச்சிருக்கார் பாருங்க. முதல்ல எழுத்துக்களை முதலெழுத்த, சார்பெழுத்துன்னு 2 பெரிய வகைகளா பிரிக்கிறாரு. இந்த தெளிவான வகைப்பாடுதான் கம்ப்யூட்டருக்கு மொழிய கத்துக் கொடுக்கறது ரொம்பவே சுலபமாக்குது. இங்கதான் அசல் மேஜிக்கே இருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கண பிரிவுகள் இன்னைக்கு இருக்கிற பைத்தான் மொழியோட லிஸ்ட் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள எவ்வளவு கச்சிதமா பொருந்துது பாருங்க. தொல்காப்பியரோட தர்க்க அமைப்பு கணினி அறிவியலோட அடிப்படை வடிவங்களோட ரொம்ப இயல்பா இணையுது. சரி, இந்த மாதிரி கேட்டகரிஸா பிரிக்கிறது ஓகே. ஆனா அந்த வகைகளுக்குள்ள இருக்கிற உண்மையான எழுத்துக்களை, அதாவது அ ஆ இ ஈன்னு இந்த எழுத்துக்கள் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? அதுக்கான பதில் இதோ இந்த ஒரே ஒரு லைன் தான். இந்த ஒரு லைன் தான் அந்த மொத்த வேலையும் செய்யுது. நம்ம முதல்ல இன்ஸ்டால் பண்ண ஓபன் தமிழ் லைப்ரரியில தமிழ் உயிரெழுத்துக்கள் எல்லாமே ஏற்கனவே சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு கமெண்ட் அந்த முழு தொகுப்பையும் உடனே நம்ம ப்ரோக்ராமுக்கு கொண்டு வந்துடுது. அந்த ஒரு லைன் கோட ரன் பண்ண உடனே இதுதான் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட். இதோ பாருங்க, தமிழ் உயிரெழுத்துக்கள் 12ம் திரையிலே தெரியுது. இது அந்த கமெண்ட் எவ்வளவு திறமையா வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு நேரடி உதாரணம். சரி, இந்த ஒரு சின்ன உதாரணத்தை விட்டுட்டு இந்த முயற்சியோட பெரிய நோக்கம் என்ன, இதோட எதிர்காலம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த முழு முயற்சிக்கும் ஒரு பெரிய லட்சியம் இருக்கு. அதுதான் தொல்காப்பியர் அப்படிங்கிற பேர்ல ஒரு சக்தி வாய்ந்த லைப்ரரிய உருவாக்குறது. அந்த பேரே அதோட முக்கியத்துவத்தை உணர்த்துது இல்லையா? இத புரிய வைக்கணும்னா இங்கிலீஷ்ல NLTK ஸ்பாசின்னு சில பெரிய லைப்ரரிஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி மொழி சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகள் செய்வாங்க. அதுக்கு இணையா தமிழுக்கு ஒன்ன உருவாக்குறது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம். அப்போதான் நம்ம மொழியிலையும் இன்னும் ஆழமான ஆய்வுகளை செய்ய முடியும். இது ஏதோ அகாடமிக்கா பண்ற ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கருவியை தமிழ் மொழிக்கு உருவாக்குறது மூலமா நிஜ உலகத்துல நாம பல பயனுள்ள தாக்கங்களை ஏற்படுத்த முடியும்.
இந்த முயற்சி நம்ம பாரம்பரியத்தை ஏதோ மியூசியத்துல வைக்கிற ஒரு பொருளா மட்டும் பார்க்காம அத புதுமையோட இணைச்சு நம்ம டிஜிட்டல் உலகத்துல வாழும் இயங்கும் ஒரு சக்தியா மாத்துறதுக்கான ஒரு வழி. இது மாதிரியான முயற்சிகள் ஒரு மொழிய தாண்டி இன்னும் பல கதவுகளை திறக்குது. நம்ம முன்னோர்களோட வேற எந்தெந்த ஞானங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு மொழிபெயர்க்கப்பட காத்துக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.